ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட் பீஸாங்க. அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கிட்ட கோதுமை மாவு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே வந்து இந்த மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு, உப்பு, சர்க்கரை, அப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர், சோடா எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1 கப் கிட்ட கோதுமை எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் 1/2 கப் கிட்ட வந்து கர்ட். ஸோ எனக்கு மெஷர்மெண்ட் தெரியும், அதனால் நான் டேரெக்டாகவே போட்டுடுறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிட்டு 1/2 கப் கிட்ட போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட வந்து மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம பீஸா பண்ணுறதுக்கு அந்த டவ் வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய்லாம் தடவி இது மெயினாக என்னென்னாங்க, ஒரு 20 மினிட்ஸாவது மினிமம் வந்து நமக்கு ஊறணும். அப்புறமா தான் அதை நம்ம எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்து நான் ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேங்க. நான் இதில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கனமான ஒரு கடாய் போட்டுட்டு இதில் வந்து நம்ம உப்பு போட்டுடலாம். நம்ம நார்மலாக பேக்கிங் பண்ணுவோம்ல, சேம் ப்ராசஸ் தான். நல்லா வந்து என் கையால் பெருக்க 3 பிடி போட்டு நல்லா கல் உப்பு போட்டு இதை வந்து அப்படியே நல்லா ஹீட் ஆகட்டுங்க. மேலே ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. காற்று துளி கூட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட்டுக்கு மேலே ஒரு நம்ம இடிப்போம்ல அந்த பாத்திரமும் வச்சுருக்கேன். ஸோ காற்று நல்லா போகாத அளவுக்கு நீங்கள் ஒரு லிட்டை போட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம எல்லாமே ஆட் பண்ணலாங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதுதான் போடணும் அப்படின்னு இல்லை. நான் யூஸ்வலாக நம்ம ஆட் பண்ணுறதுனால ஸோ ஆனியன் வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே நீட்டு வாக்கில் தக்காளி 1, குடமிளகா 3/4, ஃபுல்லாக கூட நான் எடுக்கல. ஸோ எல்லாமே ஒரே ஷேப்பில் லென்த்தியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் கார்ன் ஆட் பண்ணலாம், எள்ளு கூட மேலே தூவலாம். நான் இன்றைக்கி சீசனிங் வச்சுருக்கிறதுனால ஜஸ்ட் அதை மேலே போட போகிறேன். அடுத்து வந்து சீஸ் இதுக்கு தேவையானது. அடுத்து நான் இதில் தாங்க பீஸா பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளேட் வந்து எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா 1 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டு நல்லா சலும்ப தடவிடுங்க அந்த பிளேட் ஃபுல்லாக. அடுத்து இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நம்ம பேக்கிங் சோடா பவுடர்லாம் போட்டதுனால. ஸோ இதுதான் நான் பதம் கரெக்டாக இருக்கும். தொட்டால் அப்படி உள்ளே போயிட்டு வருது பாருங்கள், கையில் ஒட்டாமல் அழகாக. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பால் அழகாக நம்ம உருண்டி வச்சுருக்கோமா, இதை அப்படியே போட்டு எல்லாத்துக்கும் அந்த பிளேட் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஜஸ்ட்டு என்னோட ஒரு தம்பால் இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருக்கேங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸ்லாம் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஃபோக் இருக்கும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி கேப் விட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா, மெயினாக வந்து எல்லா இடமும் ஈவனாக நமக்கு பேக் ஆகிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே குக் ஆகும். பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து போக் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் போக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பீஸா பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எல்லா மார்க்கெட்லையும் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த டெல் மாண்டே பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லாவே போட்டுட்டு அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஷீட் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து நான் மேலே போட்டுடுறேன். கட் பண்ணி குட்டி குட்டியாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போது அடுத்து வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பீஸா சாஸ் இருக்கும் இல்லையாங்க, பேஸு, ஸோ அதுவும் மேலே போட்டுட்டு இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீசனிங் என்கிட்ட சீசனிங் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை மேலே அப்படியே போட்டுருங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஸ் நமக்கு எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாங்க. இப்போது மேலே சீசனிங் எல்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாங்க. ஸோ எனக்கு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ அவ்வளோதான். இப்போ இது பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, உப்பு போட்டு அடுத்து அது நல்லா 10 மினிட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை தூக்கி நம்ம வச்சிடலாம் உள்ள. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து
இந்த மாதிரி நம்ம முன்னாடி வெயிட்டுக்கு வச்சுருந்தோம்லே அந்த மாதிரி வச்சு மூடிடலாம். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே இப்படியே இருக்கட்டும்ங்க. அப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெந்துடுச்சான்னு ஃபோக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லா அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும்.